பூட்டை உடைத்து உள்ளே போனால் அதிர்ச்சி போலீஸாரை மெய்சிலிக்க வைத்தது. தமிழ் பின்னணி பாடகின்னா சென்னையில் தானையா இருக்கணும், எதுக்கு பெங்களூரில் போய் இருந்தார் என்று கேட்கலாம். இப்போ நான் கேள்விப்பட்டேன் கல்பனாவுடைய வீட்டுக்காரர் சென்னையில் இருக்கிறார். சாவிலே மர்மம், தற்கொலை முயற்சியிலே மர்மம் அப்படின்னு பேசிடக்கூடாது, அது தப்பாயிரும். சக்தி சினி நியூஸ் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். நேயர்களே, பிரபல தமிழ் பின்னணி பாடகி தற்கொலை முயற்சி. காரணம் என்ன? பிரபல பின்னணி பாடகி கல்பனா ராகவேந்திரா பெங்களூரில் உள்ள தனக்கு சொந்தமான அடுக்குமாடி குடியிருப்பில் 2 நாட்களாக மூடிய கதவு மூடியபடியே இருந்தது, திறக்கவே இல்லை. இதனால் அந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க பெங்களூரு காவல்துறைக்கு ஃபோன் செய்தார்கள். ஃபோன் செய்து 2 நாளாக திறக்கலை, என்ன விஷயம் பாருங்கன்னு அவங்க கதவை தட்டினார்கள், திறக்கவில்லை. பூட்டை உடைத்து உள்ளே போனால் அதிர்ச்சி போலீஸாரை மெய்சிலிக்க வைத்தது. ஏன்னா 2 கைகளும் விரித்தபடி கிடந்திருக்கின்றன, பக்கத்தில் தூக்க மாத்திரைகள் சிதறி கிடந்திருக்கின்றன, மூச்சு பேச்சு இல்லாமல் கிடந்திருக்கிறார் பிரபல பின்னணி பாடகி கல்பனா ராகவேந்திரா. அவரை உடனடியாக மருத்துவமனையில் சேர்த்து தீவிர கண்காணிப்பு சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் கல்பனா ராகவேந்திரா. யார் இந்த கல்பனா ராகவேந்திரா? தமிழ் பின்னணி பாடகின்னா சென்னையில் தானையா இருக்கணும், எதுக்கு பெங்களூரில் போய் இருந்தார் என்று கேட்கலாம். இந்த கல்பனா என்பவர் 5 வயது முதல் சினிமாவில் நடித்தவர், பின்னணி பாடல்கள் பாடியவர். கிட்டத்தட்ட 2500 பாடல்கள் பாடியிருக்கிறார், பல வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறார். இவருடைய தந்தை பெயர் ராகவேந்திரா. இவர் ஆரம்பத்திலேயே பல படங்களில் துணை வேடங்களில் நடித்தவர். இவர் சிவாஜி கணேசனுடைய பரம வெறியர். அவருடைய பாடல் பாடும்போது சிவாஜி மாதிரியே அப்படி அபிநயங்கள் பிடிப்பார். இவரை அடையாளம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வைதேகி காத்திருந்தாள், விஜயகாந்த் ரேவதி நடித்த படம். அதில் விதவை ரேவதி ஒரு கோயிலில் டான்ஸ் ஆடுவாங்க, அந்த நடனத்துக்கு ஏற்றவாறு பாடுவார் ரவி ராகவேந்திரா. அவர் தான் சிவாஜி கணேசன் மாதிரி நடிப்பார். அந்த ராகவேந்திராவுடைய அவருடைய பெயர் ரவி. அதுக்கப்புறம் ராகவேந்திரா மேலே உள்ள பற்றின் காரணமாக ரவி ராகவேந்திரான்னு பேரை சேர்த்து கொண்டார். எனக்கு ஒரு எப்படி பழக்கம்னா 74 என்று நினைக்கிறேன், கலைஞானம் கதை திரைக்கதை வசனம் எழுதி நடிகர் சிவாஜி கணேசன் நடித்த மிருதங்க சக்கரவர்த்தி என்ற படத்தில் நானும் அவரும் இணைந்து சிவாஜி கணேசனோடு 2 காட்சிகளில் நடித்தோம். அப்போ எனக்கு ஒரு பழக்கமானார். அப்போ அவருடைய குழந்தை 3 வயது குழந்தை, யாரு இந்த கல்பனா அழைச்சிட்டு வருவார், அங்கிள் அங்கிள் இருக்கும். அப்போவே பார்க்க செக்கச்செவையில் இருக்கும். அப்புறம் அவர் இசை கச்சேரி குழு நடத்தினார், இசைக்குழு நடத்தினார். அப்போ என்னுடைய உறவினருக்கு ராகவேந்திரா இசைக்குழுவைத்தான் ஒப்பந்தம் செய்து அவர் மேடையில் இசைக்குழு வாத்திய கச்சேரி நடத்தினார். அப்போதும் சிவாஜி கணேசன் மாதிரியே அந்த சிவாஜி கணேசன் பாடலுக்கு அப்படி நடிப்பார். எல்லாரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினார்கள். எனக்கு அதில் பாராட்டும் கிடைத்தது. ஏன்னா எப்படி இந்த ஆளை பிடிச்ச அப்படின்னு என்கிட்ட என்னுடைய உறவினர்கள் நிறைய பேர் கேட்டார்கள். அதற்கு பிறகு போடா போடா புண்ணாக்கு அப்படி என்று ஒரு பாடல் பாடுவாங்க. வடிவேலு நடித்த காட்சி, ராஜ்கிரண் நடித்த என் ராசாவின் மனசு படத்தில் அந்த பாட்டை பாடியவர் இந்த கல்பனா. அப்போ அவருக்கு ஒரு 13 வயசு இருக்கும். அப்போ அங்கிள் சொல்லிச்சு. உடனே ராகவேந்திரா காலில் விழுந்தார், என் காலில் விழுந்து ஆசி பெற செய்தார். நான் நல்லா இருமான்னு சொன்னேன். உண்மையிலே அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2500 பாடல்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு விளாசிடுச்சு, நம்பர் 1 இருந்துச்சு. சமீபத்தில் விஜய் டிவியில் எல்லாருக்கும் தெரியும், அந்த சூப்பர் சிங்கர் சீனியர்னு ஒரு போட்டி நடந்தது. அதற்கப்புறம் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சிறுவர் சிறுமியர்களுக்கான பாட்டு போட்டி. அதுக்கு நடுவராக இருந்தவர் கல்பனா.
அப்போ அவங்கள பார்க்கும்போது மங்களகரமாக இருக்கும். இந்த கல்பனாவுடைய சிரித்த முகம், அப்படி லட்சுமிகரமான முகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அந்த நிகழ்ச்சியை நடத்தியவர் கல்பனா. கல்பனா மூலம் பல சிறுவர் சிறுமியர் பாடல் பாடுவதற்குரிய தகுதியை பெற்றார்கள். பாடல் பாட வேண்டும், அதற்கான பயிற்சியை பெற வேண்டும் என்ற உந்துதலை ஏற்படுத்தி கொண்டார்கள். அப்படி பல ஆயிரக்கணக்கான ஒரு சிறுவர் சிறுமியர்களுக்கு பாடல் பெறுவதற்கு ஒரு பயிற்சி தூண்டிய கல்பனா எல்லோருக்கும் உதாரணமாக திகழ வேண்டும், திகழ்வார். அது மட்டும் இல்லை, அவர் ஏற்கனவே சூப்பர் சிங்கர் சீனியர்லையும் கலந்து கொண்டு வெற்றியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஏன்னா அவங்க அப்பா ரவி ராகவேந்திரா முறையாக கர்நாடக சங்கீதம், மேற்கத்திய சங்கீதம் பயிற்றுவித்தார் கல்பனாவுக்கு. அதனால் ஒரு மங்களகரமான முகம், அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அப்பேற்பட்டவர் இப்படி ஒரு துயர சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டாரே என்பது அந்த சம்பந்தப்பட்ட பயிற்சியாளர்களுக்கும் வருத்தமாகத்தான் இருக்கும். ஆனால் இனிமேலாவது நாம் அந்த கல்பனாவுக்கு சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா, தயவு செய்து விழலாம், விழுவது எழுவதற்கே. தோல்வி அடைந்தவர்கள் எல்லோரும் தற்கொலைக்கு போனால் அப்புறம் எங்கே இருக்குது? அதெல்லாம் இல்லை. தோல்வி என்பது தற்காலிகமானது. தோல்வி என்பது வெற்றியினுடைய படிக்கட்டு. தோல்வி படிக்கட்டில் ஏறினா தான் வெற்றி படிக்கட்டில் ஏற முடியும். அந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு நம்பிக்கை விதையை விதைத்த கல்பனா தனக்கு நம்பிக்கை விதையை மீண்டும் விதைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள், கோரிக்கை. அதுக்கு தமிழ்நாட்டில் தமிழ் படங்களில் பாடுவதற்கு கிடைத்த வாய்ப்பை விட கன்னடத்தில் நிறைய பாடல்கள் பாடும் வாய்ப்பு கிடைத்தது. அதனால் பெங்களூருக்கு பயணமானார். அப்போ அவருக்கு திருமணமாகிவிட்டது. திருமணமாகி பெங்களூரில் அடுக்குமாடி குடியிருப்பில் புருஷனும் பொண்டாட்டி இருந்தாங்க. இப்போ நான் கேள்விப்பட்டேன் கல்பனாவுடைய வீட்டுக்காரர் சென்னையில் இருக்கிறாருன்னு. என்ன காரணத்தினால் என்று தெரியவில்லை. கல்பனாவுக்கும் அவருக்கும் குழந்தைகள் இருக்கிறதா என்பதும் தெரியவில்லை. அது எனக்கும் ராகவேந்திராவுக்கும் தொடர்பு இல்லாமல் போய்விட்டது. அதுக்கப்புறம் கல்பனாவை நான் பார்த்ததே இல்லை. நேற்று தகவல் வரும்போது தான் ஃபோட்டோ பார்த்தா இது நம்ம கல்பனா இல்லை அப்படின்ட்டு. நான் ஏதோ பெங்களூரில் அந்த கன்னட பின்னணி பாடி தமிழில் பாடியிருக்கும் போல அப்படின்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சு பதறி துடித்து விட்டேன். அது என்ன விஷயம்னு நமக்கு தெரியலை. தெரியாமல் நம்ம சொல்லக்கூடாது. தெரிஞ்ச பொண்ணு, வாழ வேண்டிய பொண்ணு. அதாவது எந்த சூழ்நிலையும் எந்த காலகட்டத்திலையும் அது வரம்பு வந்தாலும் சரி, வாய்ப்பு இல்லைனாலும் சரி, குடும்பத்தில் குழப்பம் உண்டாலும் சரி, பேசி தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர, இதுவும் கடந்து போகும்னு நினைக்கணுமே தவிர தற்கொலை தான் இறுதி முடிவு என்று நினைக்கவே கூடாது. அது என்னுடைய அருமை மகளுக்கு சொல்கிற விஷயம். யாருக்கு? கல்பனாவுக்கு சொல்கிற விஷயம். தயவு செய்து விரைவில் நீங்கள் குணம் பெற வேண்டும். பழையபடி பாடுவதற்குரிய உடல் திறனை, குரல் திறனை நீங்கள் பெற வேண்டும். மீண்டும் எந்த காரணத்தை முன்னிட்டும் நீங்கள் தற்கொலை முயற்சியில் ஈடுபடவே கூடாது. இது தற்கொலை முயற்சியா அல்லது போட்ட ஸ்லீப்பிங் டோஸ் அதிகமாகி விட்டதா என்பது நமக்கு தெரியல. ஏன்னா சிலர் ஸ்லீப்பிங் டோஸ் போடும்போது டக்குன்னு கையில் வச்சுக்கிட்டு அப்படியே போட்டுருவாங்க. அது உடல் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மயக்கம் வந்துடும். நல்ல வேளை ஒரு நாள் பூரா மயங்கி கிடந்திருக்காங்க. அது 2ஆவது நாள் ஆயிருந்துன்னா இன்னும் மோசமாக போயிருக்கும். அதனால் அந்த வகையில் அவர் ஒரு கொடுத்து வைத்தவர் என்று தான் சொல்ல வேண்டும். போன வருஷம்தான் ராகவேந்திரா இறந்தார். அவர் வயசு 74. பனி மூப்பு, அதாவது வயது மூப்பு காரணமாக இறந்து விட்டார். இப்போ அவருக்கு கணவன் சென்னையில் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். வேற போட் எங்கே இருக்கிறாரு, என்ன செய்கிறாருன்னு நமக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தால் கேட்டிருக்கலாம். இப்போ அநேகமாக நிச்சயமாக அவர் பெங்களூருக்கு போயிருப்பார்னு நினைக்கிறேன். போய் அதுக்கப்புறம் அவர் சென்னை திரும்புகிற பட்சத்தில் நம்ம ஆட்கள், பத்திரிகையாளர்கள், யூடியூபர்களை விசாரித்து போய் அந்த அம்மாவிடமும் கல்பனாவிடமும் சரி, அவருடைய வீட்டுக்காரரும் சரி பேட்டி எடுப்பாங்க. அப்போ தான் உண்மை நிலவரம் தெரிய வரும். நான் மட்டும் எடுத்தன்னுட்டு சாவிலே மர்மம், தற்கொலை முயற்சியிலே மர்மம் அப்படின்னு பேசிடக்கூடாது. அது தப்பாயிரும். ஏன்னா நமக்கு வேண்டிய பொண்ணு, தமிழ் பொண்ணு, எனக்கு தெரிந்த பொண்ணு, பழைய பெண் என்று சொல்லும் பொழுது நாம் அதில் எந்தவித அடுத்த கட்டத்துக்கும் போயிடக்கூடாது. அதனால் இப்போதைக்கு நம்முடைய சக்தி சினி நியூஸ் சார்பில் கல்பனா மீண்டும் முழு உடல் நலத்தோடு திரும்ப வேண்டும்.
மீண்டும் அவர் பின்னணி பாடகியாக பிரகாசிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். அதற்காக நம்முடைய விருப்பத்தை நிச்சயமாக இறைவன் நிறைவேற்றுவார் என்று நம்புகிறோம். நேரிலே இது போன்ற பரபரப்பான சினிமா துணுக்குகளுக்கு சக்தி சினி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரையும் சக்தி சினி நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.